உங்க காலை விழுந்து கெஞ்சி கேட்கிறேன். இவன் சொல்றதுல ஏதாவது உண்மை இருக்குங்களா? ஏண்டி என்ன பத்தி உனக்கு தெரியாது? அவன் தான் ஜுரத்துல விளையாடுறான்னு உனக்கு என்ன வந்துச்சு? நான் தெய்வத்தை குழந்தை உருவத்துல பாக்குறேங்க. உண்மையை சொல்லுங்க. சாமியாரை கொன்னது யார்? சொல்லுங்க. என்ன நீங்களா? எதுக்காகுங்க? என் தங்கையை கெடுத்தானே, அதுக்கு பழிக்கு பழி. இதை போய் கோர்ட்ல சொல்லிடுங்க. இல்லைன்னா ஒரு பாவமும் அறியாத ரங்கனை தூக்கில போட்டுருவாங்க. இத போய் கோர்ட்ல சொன்னா ரங்கனுக்கு பதிலா எனக்கு தான் தூக்கு தண்டனை கிடைக்கும். அப்புறம் உனக்கு பூவும் இருக்காது, பொட்டு இருக்காது. எது வேணும் உனக்கு? எது வேணும்? தொங்குற வயல இந்த பையன் தான் இருக்கணும். எனக்கு தெரியாதபடி உனக்கு குழந்தை திறந்து விட்ட சாமியார கொலை பண்ண பேசுற உன்னை தீர்த்து காட்டி போடுவோம். தம்பி, ஒரு நல்ல செய்தி. சாமியாரோட சிஷ்யனை கொலை செஞ்சது நாகலிங்கம் தான். நாகலிங்கமா? ஆமாங்க. அத அவர் மகன் ராமுவே நேர்ல பாத்திருக்கான். ஆனா அவனை உண்மையை சொல்ல விடாம வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்காரு. இப்ப என்ன செய்யறதுன்னே தெரியல. கவலைப்படாதம்மா, வெளிச்சத்தை வெள்ளாட மறைக்கவே முடியாது. நாளைக்கு நடக்கிற விசாரணையில ராம சாட்சியா கொண்டு வர செய்து சட்டத்தின் கண்களுக்கு உண்மை காட்சியாக்கிறேன். பொதுவாக சொத்துக்கு உரிமை கொண்டாடினால் கோர்ட்டுக்கு வருவார். ஆனால் இன்றோ ஒரு பெண் கொலை குற்றத்துக்கு உரிமை கொண்டாடி கோர்ட்டுக்கு வந்திருக்கிறார். குற்றம் சாட்டப்பட்ட ரங்கன் ஒரு பக்கம், அதே குற்றத்தை ஏற்றுக்கொண்ட பங்கஜம் மறுபக்கம். இவர்களில் யார் குற்றவாளி என்பது கோர்ட்டின் பிரச்சனை. கோட்டாதவர்களே, இதான் மறுக்கிறேன். எங்க 2 பேர்ல யார் குற்றவாளிங்கிறது பிரச்சனையே இல்லை. வேற யாராவது குற்றவாளியா இருக்கலாம். இல்ல, அந்த உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கிறதா இப்ப கோர்ட்டுக்கு முன்னால் உள்ள பிரச்சனை. Objection sustained. Mr. Prosecutor, proceed. Yes, sir. உன் பேர் என்னம்மா? கனமருந்து கோட்டாளர்களே, பெண்களை தாயா மதிக்கிறது இந்த நாடு. சாட்சியை கொஞ்சம் மரியாதையா நடத்தும்படி வக்கீல் ஐயாவுக்கு உத்தரவு போடும்படியா கேட்டுக்கிறேன். Yes, agree. உங்க பேர் என்னம்மா? பங்கஜம். குலம்? மனித குலம். நீங்கள் பதில் சொல்லக்கூடாது. பங்கஜம், நீங்கள் தாசி குலத்தைச் சேர்ந்தவர்கள் என்று சொல்லுகிறார்களே, உண்மையா? கோட்டாளர்களே, இங்கே நடக்கிறது கொலை விசாரணையா இல்ல குல விசாரணையா? குற்றத்திற்கும் குலத்திற்கும் சம்பந்தம் உண்டு. குலத்தளவையாக்குமாம் குணம் என்பது தமிழ் வாக்கு. ஜாதி இரண்டொழிய வேறில்லைன்னு சொல்றதும் அதே தமிழ் வாக்குத்தான். தொழிலை வச்சுத்தான் ஜாதியை உண்டாக்கப்பட்டது. பகுத்தறிவு இல்லாத மனிதர்களால் உருவாக்கப்பட்டதுதான் ஜாதி. குலத்துக்கும் குணத்துக்கும் சம்பந்தமே கிடையாது மிஸ்டர் ப்ராசிக்யூட்டர். உங்கள் தொழில்? இசையும் நாட்டியமும். அதாவது ஆடி பாடி மக்களை மயக்குவது இல்லையா? மிஸ்டர் ப்ராசிக்யூட்டர், மயக்குவதல்ல, மக்கள் உள்ளத்தை மகிழ்விப்பது. தில்லை நடராஜர் ஆடினா தெய்வீகம், அதே ஒரு பெண் ஆடினா ஆழ்மயக்குத்தனமா? முத்தமிழ் கலை வளர்க்கும் உத்தம கலை தொழிலாளர்களை தயவு செய்து அவமானப்படுத்தாதீங்க வேண்டி கேட்டுக்கிறேன். ஏமா, உங்கள் புலத்தில் சில பெண்கள் தாலி கட்டாமலேயே ஆண்களோடு வாழ்வார்கள் இல்லையா? அது யாருடைய குற்றம்? தாலி கட்ட வேண்டியது பெண் இல்லையே, ஆண் தானே. ஆண்களுடைய கோழைத்தனத்துக்கும் பொறுப்பில்லாத தன்மைக்கும் பெண்கள் மேல் எப்படி பரிசு பற்றுவது? பெண் தாய்க்கு தானே தாலி கட்டிக்க முடியுமா? என்ன கோர்ட்ல முடிக்கிறேன், ஜட்ஜு கிட்ட சொல்லிடுவேன். என்ன இருந்தாலும் கண்ணாடியை வைரம் என்று எப்படி சொல்ல முடியும்? பட்டை தீட்டு பார்க்காமல் வைரத்தை கண்ணாடின்னு எப்படி சொல்ல முடியும்? பங்கஜத்தோட மாத்த விலைக்கு வாங்க நினைச்ச அத்தனை பேரும் எப்படி அவமானப்பட்டாங்கன்னு இந்த ஊரே சொல்லும். அப்படியானால் நீங்கள் மட்டும்தான் பங்கஜத்தின் காதல். அதனால் தான் பங்கஜத்தின் சாமியாரின் சிஷ்யன் வம்பு செய்ததும் ஆத்திரத்தில் அவரை கொன்று விட்டீர்கள் இல்லையா? உங்க சகோதரோட மனத்துக்கு இப்படிப்பட்ட ஆபத்து ஏற்படும் போது அவங்க காதலை வந்து காப்பாற்றட்டும் அப்படின்னு கையை கட்டிக்கிட்டு பேசாம இருப்பீங்க இல்லையா? எனக்கும் அவருக்கும் உறவு கற்பிச்சு
அவரை குற்றவாளி ஆக்காதீங்க. அவர் நிரபராதி. நான் தான் கொலை செஞ்சேன். இதற்கு மேல் கேள்வி கேட்க நான் விரும்பவில்லை. ஜனம் கோட்டார் அவர்களே, இவர்களை நான் சில கேள்விகள் கேட்க அனுமதிக்க வேண்டுகிறேன். சாமியாரை கொலை செய்தது நீங்க தானே? ஆமா. எப்படி கொலை செய்வீங்க? கத்தியால குத்தி கொன்னேன். என் பேர் போட்ட கத்தியால் தானே? ஆமா. அப்படின்னா நான் கொலையாளி ஆகணுங்கிறதுக்காக திட்டம் போட்டு ஏன் கத்தியாலேயே குத்தி கொலை செய்திருக்கீங்க? இல்லவே இல்ல, நான் கொலையே செய்யல. நீங்க கொலை செய்யலையா? அப்ப வேற யார் செய்தது? நானா? எந்த பாவியும் உங்க மேல உள்ள பகையால் அப்படி செஞ்சிருக்கான். என் கோட்டார் அவர்களே, உடம்பரவா சகோதரனாகிய என் மேல் பங்கஜம் வைத்துள்ள பாசத்தால தான் கொலை செய்ததாக சொன்ன பங்கஜம் இப்ப உங்கள் முன்னாலேயே தான் கொலையாளி இல்லைங்கிற உண்மையை ஒத்துக்கொண்டிருக்காங்க. தயவு செய்து பங்கஜத்தின் மேல கருணை காட்டுமாறு உங்களை கேட்டுக்கிறேன். நீங்கள் கோர்ட்டில் பொய் வாக்குமூலம் கொடுத்தது தவறு. அதற்காக உங்களை கோர்ட்டு காயம் வரை காவலில் வைக்க உத்தரவிடுகிறேன். மிஸ்டர் ப்ராசிக்யூட்டர், யூ கேன் ப்ரொசீட் ஃபர்தர். மிஸ்டர் ரங்கன், நீங்கள் தான் சாமியாரின் சீடனை கொலை செய்தீர்கள் என்பதற்கு உங்கள் பெயர் குறித்த கத்தியே ஆதாரமாக இருக்கிறது. கத்தி என்னுடையதாக இருக்கலாம், பயன்படுத்தியது யாருங்கிறதான் கேள்வி. இப்போ உங்கள் கத்தி உங்களை தவிர வேறு யார் பயன்படுத்தி இருக்க முடியும்? ஏன் உங்ககிட்ட கிடைச்சா நீங்க கூட பயன்படுத்தலாம். சாதுரியமாக பேசி சட்டத்திலிருந்து தப்ப முடியாது. இது வகுப்பறை அல்ல, வழக்கு மன்றம். வகுப்பறை என்றுதான் நீங்க வழக்கு மன்றத்துக்கு வந்திருக்கீங்க, அதை மறந்துட்டீங்களா? சரி, நீங்கள் குற்றவாளி அல்ல என்பதற்கு சாட்சி இருக்கிறதா? இருக்காது. உண்மையே பேச தெரிந்த சாட்சி, பணம் பதவி எதாலும் விலைக்கு வாங்க முடியாத உள்ளத்தை பெற்ற சாட்சி, மென்மையான உள்ளத்தை பெற்ற குழந்தை உள்ளமானாலும் வலிமை மிக்க சாட்சி, கொலையை நேரிலே பார்த்த சாட்சி. அந்த சாட்சி மட்டும் இன்று வந்து உண்மையை சொன்னால் எங்கே இந்த சாட்சி? என் மனசாட்சி தான் அந்த சாட்சி. மிஸ்டர் ரங்கன், உண்மையை சொல்லுங்கள். என் மனசாட்சி தான் அந்த சாட்சி. கோர்ட் இத்துடன் ஒத்திவைக்கப்படுகிறது. இவன் இங்க இருக்கிற வரைக்கும் நமக்கு ஆபத்து தான். இவனை சாட்சி சொல்ல வச்சு அந்த ரங்கம்மையை தப்பிச்சுக்குவான். அதனால அவன் தூக்குல தொங்குற வரையில் இவனை மறைச்சு வைக்கணும். நம்ம காட்டு பங்களால கொண்டு போய் இவனை பத்திரமா வை. என்னங்க, என் பிள்ளைய எங்க கொண்டு போய் சொல்றீங்க? என் குழந்தைய கிட்ட இருந்து பிரிக்காதீங்க. அவன் இல்லாம நான் உயிரோட இருக்க மாட்டேன். ஓடி, நான் இருந்தா தாண்டி பொண்டாட்டி புள்ள எல்லாம் என் உயிருக்கு ஆபத்துங்க போது சனி இருந்தா என்ன செத்தா என்ன? நீங்க விடுதலையாளத்துக்கு இருந்த ஒரே வாய்ப்பை உதறி தள்ளிட்டீங்களே. என்ன செய்யுது முத்தம்மா? என்ன சுமங்கலியா சாக விடுன்னு என்னை வளர்த்து ஆளாக்கியவங்களே எங்கிட்ட கெஞ்சும் போது என்னால் அது எதுவுமே செய்ய முடியலையே. நான் என்ன செய்யறது? அந்த ஆசை உங்க அம்மாவுக்கு மட்டும்தான் இருக்குமா? எனக்கு இருக்காதா? முத்தம்மா, நீ ஒரு லட்சியவாதியுடைய மனைவி, கோழையா இருக்கக்கூடாது. நாம் கடமைக்காகத்தான் வாழ்வமை தவிர வாழ்க்கைக்காக கடமையை நாம் விட்டுடவே கூடாது. என் உயிரை கொடுத்தாவது அந்த புனித தாயோட கண்ணீரை துடைச்சே தீர்வேன். இப்போ அதுவும் உங்களால முடியாது. ஏன்? உங்களை தூக்குல போடுற வரைக்கும் குழந்தைய ஒழிச்சு வைக்கணும்னு சொல்லி தாய்கிட்ட இருந்து பிரிச்சுட்டாங்க. குழந்தை பிரிஞ்சு ஏக்கத்துல அந்த அம்மா மரணம் வச்சு இருக்காங்க. நான் மருந்து கொடுக்க போறேன், வெள்ளை அடிச்சுட்டாங்க. குழந்தை தப்பிச்சு வெளியே போறதா இருந்தா கொலை கூட செஞ்சிடுவாங்க போல இருக்குது. அப்பருக்கு ஆபத்து குழந்தைனாலன்னு சொன்னா குழந்தையே போடுறதுக்கு தயாரா இருக்காங்க. இரண்யங்காம நீதி எங்க போராடிட்டு இருக்கும் போது சத்தியம் எங்க சிறப்பட்டு இருக்க கூடாது. உண்மைதான்.
ஏன் பேசாம இருக்கீங்க? நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. முத்தம்மா,